கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். சந்தையினுடைய போக்கு கடந்த சில மாதங்களில் இறக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த சந்தை தற்பொழுது ஒரு சாதகமான சூழ்நிலையில் சிறிது பச்சையை நோக்கி செல்வது மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. இதெல்லாம் எதனால் இந்த சூழ்நிலை மாறியது? அப்போது இண்டெக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. சில அந்த இண்டெக்ஸ் சம்பந்தப்பட்ட வெயிட்டேஜஸ் பங்குகள் ஏறுவது என்பது ஒரு பக்கம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னாக்கா காலாண்டு முடிவுகள் அடிப்படையில் அதனுடைய முடிவுகள் தாக்கத்தின் அடிப்படையில் சில பங்குகள் ஏறாமல் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து சந்தை எதிர்பார்த்த அளவுக்கு, தட் இஸ் ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லுவாங்க, இது எதிர்பார்த்த மாதிரி வரலன்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு கணிசமாகவும் இறங்கி உள்ளது. கடந்த 2-3 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு தொய்வான சூழ்நிலையில் இருக்குது. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டாலரை ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். டாலர் சரிய ஐடி பங்குகளும் சரிய துவங்கி உள்ளது. ஒரு ஐடி பங்குகளுடைய ஏற்ற இறக்கம் டாலரினுடைய ஏற்ற இறக்கத்தை பொறுத்து கடந்த காலத்தில் நடைமுறையில் இருந்து உள்ளது என்பது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு புறம். ஐடி செக்டார் மேர்லி சர்வீஸ் செக்டார். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டார்னு பார்த்துட்டிங்கனாக்கா ஆட்டோ, ஃபார்மா, இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார். இப்போது ஐடி செக்டார் இறங்கினதுக்கு காரணம் ஒரு புறம் அது. ரெண்டாவது டேரிஃப் இஷ்யூ. இப்போது இந்த ஐடி செக்டார் கடந்த 2 நாட்களாக கீழிருந்து மேல் நோக்கி மெதுவாக ஏற ஆரம்பித்துள்ளது. இது ஒரு காரணம். இன்று நேற்றும் சந்தையினுடைய ஏற்றத்துக்கு மிக முக்கியமான காரணங்கள் சில செய்திகள் அடிப்படையில் திரும்ப மேலே ஏறுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது என்பது நீங்கள்லாம் அறிஞ்சது தான். அதற்கான காரணங்கள் என்ன? ஒன்று, ஒரு செய்தி, பத்திரிகை செய்தி மற்றும் வணிக செய்திகளில் படித்தது தான் நான் சொல்கிறேன். இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வருதுங்கிற போது அதுக்கு உண்டான சந்தையினுடைய மதிப்பளிப்பு இருக்கும். ஜிஎஸ்டியினுடைய இந்த ஸ்லாப் ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஒரு செய்தி வந்தது. அது சில பத்திரிகை செய்தியெல்லாம் வந்தது. ஸோ இதெல்லாமே நான் அடிக்கடி சொல்லுவேனே, ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்டுன்னு. இப்போ ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நியூஸ் பேசிஸ். எப்போவுமே அது ஒரு ட்ரெண்டு தான். நியூஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சந்தை சற்று ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும். நல்ல செய்திகளாக இருந்தால் அது ஏறும், சில நெகட்டிவ் இம்பேக்ட் இருந்தாலும் சந்தையில் அது பிரதிபலிக்கும். இப்படி இருக்கிற போது பார்த்திங்கனாக்கா ஜிஎஸ்டியினுடைய ஒரு விஷயம். ரெண்டாவது, டேரிஃப் இஷ்யூ இன்னும் ஒரு கிளாரிட்டி வரல. இந்த 50% என்பது இன்னும் பேச்சுவார்த்தை மற்றும் மறுபரிசீலனை செய்கிறாங்களா இல்லை இதுதானாங்கிறது, அது எப்போ இருந்து எஃபெக்ட் வருதுன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சந்தை கடந்த காலத்தில் ஒரு பொருளாதார தடை மற்றும் கோவிட் பீரியடில் இருந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சரிவை இப்போ சந்திக்கலை. டேரிஃப் 50% இருந்தாலும் நம்மளுடைய சந்தை அந்நிய முதலீட்டாளர்கள் கடந்த 6-7 மாதமாக விட்டுட்டுனா எல்லாத்தையும் விற்றுட்டு போல செய்தியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்நிய முதலீட்டாளர்களுடைய விற்பனை லாபப்பதிவுன்னு தான் சொல்கிறாங்க. பட்டு அந்த அந்நிய முதலீட்டாளர்கள் ஒரு உதாரணத்துக்கு 1500 கோடி வாங்கினா விற்பனை 1600 கோடி. அப்போ நெட் சேல்ஸுன்னு தான் சொல்கிறாங்க. அந்த நெட் சேல்ஸு தான் கடந்த சில மாதங்களாகவே நெட் சேல்ஸில் இருந்திருக்கு. அப்போ இவங்க நெட் சேல்ஸ் பண்ணுற போது இந்த சந்தையை தாங்கி பிடித்து மிகப்பெரிய சரிவுக்கு கொண்டு செல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தியதுக்கு மிக பொறுப்பானவர்கள், கீழே இறங்க விடாமல் பாதுகாக்க பார்த்து கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய உள்நாட்டு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்டு இன்சூரன்ஸ், நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஒரு காரணம். அப்படி அதனால் என்னன்னு கேட்டேன்னா ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. இது ஒரு பக்கம். இப்படி இருக்கிற போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு பல லட்சம் கோடி நம்மளுடைய முதலீட்டு தொகை இருக்குது. அப்பப்போ அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு வாங்குவதும் விற்பதும் மறுபடியும் வாங்குவதும் விற்பதும் செய்கிறதுனால அந்த குறிப்பிட்ட துறையை சார்ந்த குறிப்பிட்ட பங்குகள் மட்டும் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறது. நாம் வாங்கியிருக்கிற பங்கு உச்சத்தில் வாங்கியிருப்போம், அது இன்னும் அடிவாரத்தில் தான் இருக்கலாம். எல்லா பங்குமே ஏறித்துன்னு சொல்ல முடியாது.
அந்நிய முதலீட்டாளர்களும் மற்றும் உள்நாட்டு முதலீட்டாளர்களும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு மற்றும் இன்சூரன்ஸ் போன்ற துறைகள்லாம் யார் வாங்குறாங்களோ, எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அந்த மேக்ரோ மைக்ரோ குளோபல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி டாலருக்கு க்ரூடுக்கு பேஸ் மாதிரி சில குறிப்பிட்ட ஸ்டாக்குகள் ஏற்றம் இருக்கலாம். இது ஒரு அதனால தான் நம்ம அடிக்கடி என்ன சொல்கிறோன்னா, ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடிங்காக செய்யணும் அல்லது முதலீடையும் செய்யணும். அப்போ ட்ரெண்டை எப்படி பார்க்கணுன்னா, நம்ம வந்து பத்திரிகை செய்திகள் அல்லது இந்த வணிக செய்திகள் அடங்கிய தொலைக்காட்சி தொடர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம அப்டுடேட்டாக இருக்கணும். இப்போ நான் இதில் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே இந்த வணிகம் சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி மற்றும் அந்த பத்திரிகை செய்திகளில் கிடைச்ச விவரத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேனே தவிர, இது வந்து உறுதி செய்யப்பட்டதா என்பதற்கு எந்த உத்தரவாகவும் இல்லை. பத்திரிகை செய்திகள் அடிப்படையில் நான் கருத்துக்களை சொல்கிறேன். நான் படித்த செய்தியை உங்கள்கிட்ட பகிர்றதுக்கு ஆசைப்பட்றேன். இப்போது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்திய எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடியது 47% இந்த 25-26 காலாண்டில் முடிவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அகில உலக அளவில் இது பார்த்தீங்கன்னாக்கா 2வது மிகப்பெரிய மொபைல் ஃபோன் உற்பத்தி. அந்த மாதிரி ஒரு செய்தி வந்து நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த துறை சம்பந்தப்பட்ட பங்குகள், இதனுடைய ஆன்சிலரி பார்ட்ஸ் கொடுக்குறவங்களாம் சம்மந்தப்பட்டது ஏறும். இது ஒன்று. இன்னொரு செய்தி ஒன்று படித்தேன். ஒரு இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஏஜென்சி கம்பெனி நம்மளுடைய மேக்ரோ அதை அந்த ரேட்டிங்கை ஏஏலேருந்து AAA அப்படின்னு ரேட்டை வந்து அப்கிரேடு பண்ணினதனுடைய செய்தியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா, திங்கள் செவ்வாய் புதன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்நிய முதலீட்டாளர்களுடைய முதலீடு விற்றதற்கு பதிலாக திங்கட்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்நிய முதலீடு நிறையா நெட் பையர்ஸுக்கு மாறி இருக்காங்க. அப்போ இவங்களும் நெட் பையர்ஸு, நம்ம டொமஸ்டிக்கும் நெட் பையர்ஸு. இதுவும் ஒரு காரணம், சந்தை வந்து ஏறுவதற்கான காரணம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குன்ட்டு சொன்னேன். அப்படி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன புள்ளி விவரம் கிடச்சிருக்கு. கடந்த ஜூலை 25 மியூச்சுவல் ஃபண்ட்ஸு முதலீடு 42,702 கோடி என்பதுடன் ஜூன் 25 மாதத்தை ஒப்பிடுகையில் 81% அதிகரித்துள்ளதாக ஒரு செய்தி படிச்சிருக்கேன். இது ஒன்று ஊடக செய்திகள் மூலமாக நமக்கு தெரிய வந்தது. அப்போது அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி 33.28% அதிகரித்தவுடன் கடந்த ஆண்டை விட 4.96 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் ஒரு செய்தி வரப்பட்டுள்ளது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, உள்நாட்டு முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸு இந்த மாதிரியெல்லாம் பார்க்குற போது நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுத்து நாம் அதில் முதலீடு செய்து அதற்குண்டான பலன்களை அவ்வப்பொழுது நம்ம போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை உங்களுடைய நிதி ஆலோசகரையும் கலந்து எந்த முதலீட்டில் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாம், என்ன லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா, இந்த மாதிரி உங்களுக்கு டைவர்சிஃபைடு ஃபண்டா, இது மாதிரியான பங்கு சம்பந்தப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதுன்னு ஆலோசித்து நீங்கள் அதில் மூலதனம் செய்வது என்பது ஓரளவுக்கு உங்களுக்கு நேரடியாக சந்தையில் மூலதனம் செய்து ஏற்ற இறக்கங்களை சந்திப்பதை விட அந்த ஃபண்டு மேனேஜர்ஸ் கேன் டூ தட் ஜாப். அப்போ நமக்கு வந்து அது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். உடனே இன்றைக்கி போட்டுட்டு நம்ம நாளைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பாசிட்டிவ்னு எதிர்பார்க்க முடியாது. ஜெட்டலாகவே ஒரு முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் வந்து முதலீடு இருந்தால் தான் நமக்கு அதனுடைய ஒரு எதிர்பார்க்கப்பட்ட பலன்கள் ஒரு கணிசமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்போ முதலீட்டாளர்கள் நம்ம ஜியோபாலிக் டென்ஷன், மேக்ரோ மைக்ரோ டேட்டா இந்த மாதிரி செய்திகள்லாம் பற்றி நம்ம கவலைப்பட்டு இருக்க வேண்டியதில்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை மட்டும் நம்ம நல்லதாக தேர்ந்தெடுக்கணும். இப்போது இருக்கக்கூடிய செய்திகள் மற்றும் சூழ்நிலையை பார்க்குற போது ஒவ்வொரு முதலீட்டாளர்கிட்டையும் இந்த கீழே நான் சொல்லக்கூடிய அறிவிக்கக்கூடிய கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த பங்குகள் அது நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய அந்த செக்டார் என்ன செக்டார் இப்போ ஃபோக்கஸில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பயிற்சிக்காகவும் ஒரு விழிப்புணர்வுக்காகவும் ஒரு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும்ங்கிற ஒரு அடிப்படையில் நான் வந்து
தெரிவிக்க விரும்புகிறேன். இப்போது இவி வெஹிக்கிள் அண்டு காம்போனன்ட்ஸ், ரெண்டாவது நமக்கு செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ ஃபோக்கஸில் இருக்குது. அது கூட தற்போது ஒரு செய்தி பார்த்தேன், செமிகண்டக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு செய்திகள் கேள்விப்பட்டேன். அப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு கம்பெனி அதிகமாக சந்தையை இறங்க விடாமல் நல்ல ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால ஒவ்வொரு முதலீட்டாளர்களும் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அந்த துறை சார்ந்த சிறப்பான பங்குகள், ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக்ஸ் சப்ஜெக்ட் டு த கேபிட்டலைசேஷன், மற்ற ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸ்டாக்குகளையும் நீங்கள் நீண்ட கால முதலீட்டுக்கு பரிசீலனை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இப்போ எல்லாத்துலேயுமே இன்சூரன்ஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு விளைவிக்கிறது. நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம லைஃபு, ஹெல்த்து, வெல்த்துன்னு சொல்கிறோமோ, லைஃப் அப்படின்னா உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனிகள், ரைட். அடுத்தது ஹெல்த்துனா உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிகள், வெல்த்துனா வெல்த் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறைகள். இப்போ எல்லாமே உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எல்லாமே கலந்துருக்கு. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பைண்டாகவே இருக்குது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு பக்கம் டெவலப் ஆகும், உங்களுக்கு இதர பயனளிக்கும் வகையில் இருக்கக்கூடிய பங்குகளாக நீங்கள் தேர்ந்தெடுப்பது என்பது கொஞ்சம் சற்று ஆரோக்கியமானதாக இருக்கும். சந்தை வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் உலக காரணிகள் இருந்தாலும் இந்த சொல்லக்கூடிய ஸ்டாக்குகள் சந்தையெல்லாம் இறங்கிட்டு இருக்கும்போது கூட டெக்னிக்கல் அடிப்படையில் அப்பப்போ லாப பதிவுகள் வரலாம். பட் பெரிய அளவில் சரியாமல் கடந்த ஓரிரு மாதங்களாகவே இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட துறைகள் ஓரளவுக்கு நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் எப்பவுமே முதலீட்டாளர்கள் தங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி ஒரு ஒதுக்கீடு செய்து போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ணலாங்கிறதுக்காக இந்த செய்தி வந்து நான் சொல்லிக்கிட்டேன். இப்போ நீங்கள் எது மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம். அப்போது என்ன கேட்டிங்கனாக்கா, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சம்மந்தப்பட்ட ஸ்டாக், இன்சூரன்ஸ் கம்பெனி, ரெண்டாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் மற்றும் சந்தையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிதி சார்ந்த பங்குகள், எது சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல், பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ், இதெல்லாம் வந்து சந்தையினுடைய அடிப்படை வர்த்தகத்தை பராமரிக்கக்கூடிய துறைகள். மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய நிதி மேலாண்மை பராமரிக்கப்படுகிறது என்பது ஒரு யதார்த்தமான செய்தி. அதனால் நீங்கள் முதலீடு செய்கிற போது தொடைகால முதலீடாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம பரிசீலனை செய்து ஒரு முதலீடு செய்வது என்பது ஓரளவுக்கு ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். நான் இதில் வந்து ஒரு உதாரணத்துக்காக அந்த பங்குலாம் சொல்லலாம். இப்போ இவி வெஹிக்கிள்ஸ்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த டாடா மோட்டார், எம்என்டம் இதெல்லாம் இவி வெஹிக்கிள்ஸு. அதேமாதிரி இப்போது காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கேப்ரியல் மாதிரி காம்போனன்ட்ஸு, பேட்ரி, இந்த துறைகள். டயர் எப்போவுமே வந்து டயர் செக்டாருங்கிறது காமன். அப்புறம் நீங்கள் செமிகண்டக்டர்னு எடுத்துட்டிங்கனாக்கா இந்த சிஜி பவர், ஹெச்சிஎல் டெக்கு, டிக்ஸான் இது மாதிரியான துறையான பங்குகள்லாம் அதில் வருது. அதில் நீங்கள் குறிப்பிட்ட எந்த பங்குகளை தேர்ந்தெடுத்தாலும் நீங்கள் வந்து அலசி ஆராய்ந்து தொழில்நுட்பம் மற்றும் அடிப்படை சாராம்சங்களையும் பார்த்து உங்கள் நிதி ஆலோசனையும் கலந்துக்கிட்டு முடிவு பண்ணலாம். இது ஒரு உதாரணத்துக்காக நான் அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிங்கிற போது இந்த யூடிஐ இது மாதிரி நிறுவனங்கள், இன்சூரன்ஸ்னால் எஸ்பிஐ லைஃபு, ஹெச்டிஎஃப்சி லைஃபு இது மாதிரி பங்குகள் பார்த்தோன்னா அந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ மற்ற துறைகள்லாம் வந்து ஏறாதா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐயப்படல். அதெல்லாம் உலக காரணிகள் மற்றும் உள்நாட்டு காரணிகள் அடிப்படையில் மாறக்கூடியது. இப்போ ஒரு ஸ்டீல் செக்டார் எடுத்துட்டிங்கன்னா அந்த செக்டார் எப்படி இருக்கோ நியூஸு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒரு க்ரூட் ஆயில்னால் ஆயில் செக்டார் அதுக்கு தகுந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடி செக்டார்னால் டாலருக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சில மேனுஃபேக்சரிங் செக்டார் அதனுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் ஏறுற போது அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் இப்போ சொல்லக்கூடிய துறைகள் இது பொதுவான நடைமுறையில் இருக்கக்கூடியது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் எல்லாருமே இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். பெரும்பாலும் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸு இந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த துறை சார்ந்த பங்குகள் கடந்த சில மாதங்களாகவே ஒரு கன்சல்டேஷனாக நல்லபடியாக வர்த்தகம் ஆகிட்டு இருக்குங்கிற அடிப்படையில் இதை நான் சொல்கிறேன். அதனால் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறது எதுவும் தனிப்பட்ட பங்குகளை பரிந்துரை செய்யப்படவில்லை.
தாங்கள் இந்த துறையில் தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு முதலீடு என்பது அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு சௌரியமாக இருக்குங்கிற ஒரு அடிப்படையில் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த பங்குகளை வாங்கினாலும் விட்டாலும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அடிப்படை ரீதியாகவும் பார்த்து உங்களுடைய நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது என்பது உங்களுடைய முதலீட்டுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. மீண்டும் அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும்போது சந்திப்போம். நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.